ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா, இந்த சமீபத்தில் வந்து இந்த லக்ஷ்மி புட்டிக்கு அவங்கள பற்றி ஒரு ஆக்டர் வந்து நிறைய அலகேஷன்ஸ் வைப்பாங்க. அவங்க சாரீ டேமேஜாக வந்திருக்கு, சாரீ ஒர்த்லெஸ், அது வரைக்கும் ஓகே. பட் அவங்க பர்சனல் வரைக்குமே அவங்க போய் ரொம்ப இது பண்ணுறாங்க. பட் அவங்களுமே சொல்கிறாங்க அவங்க பர்சனலை பற்றி பேசுகிறாங்க, அதனால் நானும் வந்து அவங்க பர்சனலை பற்றி பேசுகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அவங்க 2 பேரும் பர்சனலாக கான்வர்சேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் பார்க்குற நமக்குமே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, அவங்களோட இவங்க மாறி மாறி அவங்களோட பர்சனல் பற்றி பேசுகிறது வந்து நல்லா ஒரு மீடியாவில் வந்து கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு வந்து என்னென்னா பர்சனலாக எனக்குமே நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்குமே டேமேஜ் சாரீ வந்திருக்கு. அது ஒரு மாதிரி பழைய துணி மாதிரி வந்திருக்கு. அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த் இல்லைன்ற மாதிரி நானுமே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்குமே வந்து அந்த அவங்கள்ட்ட வந்து என்னென்னா, ஒரு ரிட்டன் எடுக்கணும்னா அந்த ரிட்டன் இப்போ நம்ம டேமேஜு சாரீ நல்லா இல்லை, அந்த சாரியை கொடுத்துட்டு வேறு ஏதாவது சாரீ வாங்குறேன்னு சொன்னாலும் அந்த ஆப்ஷன் அவங்கக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அவங்க எக்ஸ்போலாம் போடுறாங்க. இப்போ எக்ஸ்போவில் போய் நானுமே வாங்கினேன். இப்போ எனக்கு என்னென்னா, எக்ஸ்போவில் வாங்கின ப்ரைஸை விட அவங்க வந்து சேல் பண்ணுறாங்களா அந்த ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. நான் அதையுமே இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து 999 தான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்குறப்ப 1500 கொடுத்து வாங்கினேன் எக்ஸ்போவில் போய். மோரல்ஸ் ரெண்டுமே சேம் சாரீ தான், மோரல்ஸில் சேம் சாரீ. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. நானே கவனிக்கல. நான் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே அவங்களுக்கு செக் பண்ணுவேன் ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு, அதுதான் பார்த்தேன். ஸோ நார்மலாக அவங்க பேசுறது பண்ணுறது எல்லாம் ஓகே. பட் பர்சனல் பற்றி பேசுகிறதுலாம் வந்து எனக்குமே வந்து ஒரு பர்சனலாக வந்து எனக்கு அந்த எப்படி சொல்கிறது குட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நேற்றுமே எப்படி சொல்ல அந்த ஓனருமே வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்தராக இதுக்கு வந்து நான் இது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு, தேவையில்லாத வேலை தானே. ஸோ அவங்க சாரீ வந்து டேமேஜாக வந்திருக்கு, அவங்க ரிட்டன் ஏதோ கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து பிடிச்சா வாங்கிக்கலாம், பிடிக்கலாம் வாங்க தேவையில்ல. யாரையும் அவங்க ஃபோர்ஸ்லாம் பண்ணல நீ வாங்கியே ஆகணுன்னு. நம்மளாக தான் விருப்பப்பட்டு வாங்கி நம்மளாக தான் காசை வீண் பண்ணுறமே ஒழிய அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. ஓகேவா? அது இல்லாமல் இது எப்படி சொல்கிறது, ஆன்லைனில் வாங்குறப்ப நமக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால் வந்து நம்ம நேரில் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு. நானே அதனால தான் நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ நேரில் போய் தான் வாங்கினேன். நான் ஆன்லைனில் வாங்குறதே இல்லை. இதுன்னு இல்லை, எதுவுமே நான் ஆன்லைனில் வாங்குறதில்ல. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி 2 வெப்சைட் இல்லை ஐஜியோ வாங்குவேன். ஸோ இதை தாண்டி வேறு எங்கேயும் வாங்க மாட்டேன். ஏன்னா இதில் இல்லை 3 ரிட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பிடிக்கல ரிட்டன் போட்டுக்கலாம். மற்றபடி வேறு எதுலேயுமே ரிட்டன் போட முடியும்.